ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஹாட்டா இருக்கீங்கன்ற வாய் ஏங்க நானவங்க இப்படிலாம் நீங்க புடிச்சு இருக்கிற முடிவு எனக்கு வந்துடாதீங்க. அப்புறமேட்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். ஏன்னா லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக தான் சொல்றேன். லைக் பண்ணலாம், லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிறத காட்டுறாங்க. அதாவது வந்து அந்த இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் நடக்க போதில்ல, அதாவது டைமண்டை யாரு தூக்க போறாங்க பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்க போதில்ல, அந்த டாஸ்க்குக்கான ஸ்கிரிப்ட் வந்துருச்சு போல. அதாவது அந்த படிச்சு யார் யார் என்னென்ன கேரக்டர்ன்றது வந்துருச்சு போல. அதை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து ஒரு கிராமத்து பொண்ணுன்ற மாதிரி, அதே மாதிரி கமருதீனை பொறுத்த வரைக்கும் நர்ஸ் வேஷம் போட போறாரு, அதுவும் லேடி நர்ஸ் வேஷம் போட போறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது அது சம்பந்தமா இவங்க ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் வந்து லேடி வாய்ஸ்ல பேசுறாரு, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்வதியை பார்த்து சொல்றாரு. அதுக்கு பார்வதி இருக்காங்கல்ல, நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே கிரிஞ்சு மாதிரி லவ் கண்டென்ட் போகும்ல, அதே கண்டென்ட் தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கமருதீன் டச் பண்ண வராரா, ஏங்க நீங்க என்ன இப்படிலாம் பிடிக்க கூடாது, கோவை சரளா பழைய படத்துல பேசுவாங்கல்ல அந்த மாதிரி விஜய் பார்வதி பேசுறாங்க. கிராமத்து ரோல் பண்ண போறதுனால இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் போல. அதனால இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பயங்கரமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க பக்கத்துல தான் கொஞ்சம் தள்ளி தான் பிரஜின் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க பண்ற எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. என்னன்னே தெரியலங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் காஜு பிடிச்சதாங்க திரியிறாங்க. நான் ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்ல, இப்போ இவங்க ரெண்டு பேரை சொல்ல, எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க. அரோரா அப்படிதான் இருக்காங்க, எஃப்ஜி அப்படிதான் சுத்திட்டு இருக்கான். இதை தாண்டி வந்து கானா வினோத்தும் அப்படிதான் சில சமயம் சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அரோராவை அவர் கட்டி பிடிக்கிறேன்னு சிலது பண்றதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. யாரையும் வீட்டில் எல்லாருமே அப்படி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பசங்கன்னு பார்த்தா அந்த இதெல்லாம் பண்ணாததுன்னா சபரி தான் எனக்கு டக்குன்னு வருது மைண்டில். யோசிச்சு பார்த்தா சபரி வருது. வேற யாருங்க இருக்கா? அமித் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவர் பார்த்து தான் இருப்பாரு. ஸோ சபரி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் தலையிட்ட மாதிரி தெரில. அதே மாதிரி பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா பெருசா அது நடந்த மாதிரி தெரில. மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் வில்லங்கமான கேரக்டராக தாங்க இந்த வாட்டி இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படி காஜி கண்டென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசன் தான் என்னன்னு தெரியல, எல்லாருமே காஜி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, நேற்று நைட்ல இருந்து இப்போ எஃப்ஜே பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, கமருதீன் வந்து பெருசாக பேசலை, நம்ம பிரிஞ்சுக்கலான்ற மாதிரி, அதாவது இதுக்கப்புறம் பேச வேணான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்பத்துலேருந்து அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்ஜே கிட்ட ரொம்ப க்ளோஸாக நடந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் எஃப்ஜே இந்த வீட்டில் தான் இருந்தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸே நடிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியாத எஃப்ஜே இப்போ மட்டும் கண்ணுக்கு தெரியறானா. ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, டான்ஸ் பண்ணுறது என்ன, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, கமருதீனை எப்படியாவது வெறுப்பேற்றணுன்றதுக்காக அரோரா பண்ற மாதிரி தான் தெரியுது. அரோரா அதுக்கு எதுனாலும் சொல்லலாம், பட் ஆனால் அரோராக்கு தெளிவாக தெரியுது, கமருதீனை நம்ம வெறுப்பேற்றணும், திரும்பி நம்ம கிட்டேயே கொண்டு வரணும்னா நம்ம எஃப்ஜே பின்னாடி சுற்றணுன்றதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சுத்தமாக நல்லா இல்லைங்க. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போ வியானா வந்து எஃப்ஜே விட்டு விலகி போகிறாங்க. ஆதிரை வந்ததுனால விலகுறாங்கன்னு சொல்ல முடியாது, வேற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அது என்ன தெரியுமா, ஆதிரையை பற்றி வியானா கிட்ட சாண்ட்ரா பேசுகிறாங்க. பேசும்போது வியானா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவள் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் ஆனால் திடீர்னு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் போனான்னு சாண்ட்ரா கேட்குறாங்க. அவள் கேம் ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, அதனால போயிட்டான்னு. எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு யோசி, நீ நல்லா யோசிச்சா உனக்கே புரியும். அதாவது ஆதிரை வந்து எப்போ வீக் ஆனாங்கன்னா, எஃப்ஜே பின்னாடி ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி சுற்றுனாங்கல்ல, அப்போ தான் கேம் வீக் ஆச்சு, வெளியே போனாங்க. நீயும் அந்த மாதிரி போயிடாதன்ற மாதிரி இன்டைரக்டாக சாண்ட்ரா சொன்னாங்க. அது ஒன்று. அதே மாதிரி பேரண்ட்ஸு இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே அனுப்பலை. அதாவது நம்ம எஃப்ஜே பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, அதனால ட்ரெஸ் அனுப்பாமல் இருக்காங்கன்றதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து லைவில் நான் பார்க்குறேன், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரோரா இருக்காங்கல்ல, எஃப்ஜே கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டே வியானாக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வியானா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க, பயம் வந்துருச்சு. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க தெரியல, ட்ரெஸ்ஸை வேற அனுப்பல, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால எஃப்ஜேவும் வந்து வியானாவையும் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக சாண்ட்ரா கிட்ட க்ளோஸாக கட்டி பிடிக்கிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இந்த வருஷம் தாங்க ரொம்ப காஜி பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுக்கு முன்னாடி வரோம், இப்போ நிக்சனு ஐஸ்வர்யா அந்த மாதிரி போச்சு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து சீசனுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இந்த சீசன் ஏறக்குறைய 6-7 பேர் அப்படிதாங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு தோன்ற விஷயத்த சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல பெருசாக கண்டென்ட் இல்லைங்க, ஏன்னா ப்ரோமோவே சப்புன்னு தான் இருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்க.